லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் நிலைப்பாடுகளை திருச்சி மையப்பகுதியில் இருக்கக்கூடிய நாம் பல்வேறு செய்திகளை அச்சமின்றி சமரசமின்றி வெளியிட்டு வருகிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்றது ஏன், அமித்ஷாவை சந்தித்தது எதற்காக அப்படிங்கிற பல்வேறு விவாதங்கள் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது திருச்சி மையப்பகுதியிலிருந்து பல்வேறு அரசியல் செய்திகளை லகரம் டிவியில் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். லகரம் டிவியினுடைய சப்ஸ்கிரைப் செய்திருக்கக்கூடிய மற்றும் புதிய சப்ஸ்கிரைப் செய்யக்கூடிய எல்லோருமே தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டு வருகிறீர்கள். அந்த வகையில் இன்றைக்கி திருச்சி மையப்பகுதியில் இருக்கக்கூடிய 2 பத்திரிகை ஆசிரியர்களை நம்ம தொடர்பு கொண்டு கேட்டோம், ஒரு பேட்டி எடுக்கலாம் அப்படின்ட்டு சரின்னு வந்திருக்காங்க. மனித விடியல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் மோகன் அவர்களை நம்ம வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். அடுத்து வள்ளூர் பத்திரிகையினுடைய ஆசிரியர் மோகன் ராம் அவர்களை நம்ம வரவேற்கிறோம். இப்போ நம்ம கேள்விக்குள்ளே நம்ம போவோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போயிருக்காரு. டெல்லி இப்போ இல்லை, அடிக்கடி போயிட்டு தான் இருக்கார். ஆமாம். இப்போ அவர் சந்தித்து வருகிற பொழுது அங்கே ஒரு ஊடகவியலாளர் பண்ணியிருக்காங்க, கர்ச்சிப்பில் ஒரு வெள்ளை கர்ச்சிப்பில் முகத்தை மூடிக்கிட்டு வந்ததாக சொல்கிறாங்க. அதை நீங்கள் ஒரு பத்திரிகை ஆசிரியராக எப்படி பார்க்குறீங்க? அதாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடியை அந்த தலைமையில் தெளிவாக பண்ணிகிட்ருக்காரு. அதை ஒருங்கிணைக்கணும்னு சொல்ல ஒரு குரூப்பு, அதில் இருந்து வெளியில் வந்தவங்க பூரா திருப்பி அதில் உள்ள போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எல்லாமே முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு முயற்சியும் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதில் என்னன்னா, இதில் டெல்லியில் பிஜேபி மத்திய ஆட்சி அமைக்கிறதுனால எல்லாமே அவங்கள பேஸ் பண்ணி தான் இவங்க நடத்துகிறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்குது. இன்றைக்கி சசிகலாவாகட்டும், தினகரன் ஆகட்டும், இல்லை ஓபிஎஸ் ஆகட்டும், எல்லாமே பிஜேபியை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயங்கள் செய்கிறாங்க. அவங்க தான் அங்கே துருப்பு சீட்டாக இருக்காங்க, அவங்க தான் ஆட்டி வைக்கிறது தான் இவங்க ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு இருக்குது. இது இடையில ரொம்ப கேப் உள்ளது. இப்போ செங்கோட்டையன் ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு டைம் கொடுத்துருக்காரு. டைம் கொடுத்துட்டு அதுக்கு இடையில அமித்ஷா பார்த்துருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் இவங்க ஒருங்கிணைப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, யாரை ஒருங்கிணைக்கிறது? ஒருங்கிணைப்புங்கிறது அதிமுக பிரிந்து சென்றவர்கள் எல்லாருமே ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற செங்கோட்டையனுடைய வாதம் பிரிந்து சென்ற எல்லாமே செந்தில் பாலாஜி கொண்டு இவர் முத்துசாமி கொண்டு எல்லாமே பிரிஞ்சிருக்காங்க. எல்லாருமே உள்ள கொண்டு வரணுமா, இல்லை பிற கட்சியில் இணையாதவர்களை சேர்க்கணுமா? ஆமாம். அல்லது பிரிந்து சென்று பிற கட்சியில் அமைச்சர் பதவியில் பல்வேறு பதவிகளில் இருக்கிறவங்கள அப்படி இல்லை. அந்த தெளிவாக அவருடைய ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஒருங்கிணைக்கணும், அதிமுக பிரிஞ்சு சென்ற எல்லாருமே ஒருங்கிணைக்கணும் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த கேள்வியெல்லாம் நிறைய வருது. பிரிஞ்சு செஞ்சவங்களாம் இப்போ யார் யார்? முத்துசாமி பிரிஞ்சு செஞ்சுருக்காரு, செந்தில் பாலாஜி போயிருக்காரு, எல்லாமே ஒட்டுமொத்த திமுக பாதி அமைச்சர்கள் பாதி அமைச்சர்கள்லாம் அதிமுக போனவங்க தான் அங்கே முக்கிய அமைச்சராக திமுகவில் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கணுமா, இல்லை ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் மட்டும் ஒருங்கிணைக்கணுமா அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலை. இன்னொரு என்னென்னா, இவர் செங்கோட்டையன் இப்போ அமித்ஷாவை பார்த்துட்டு வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி சிஎம் எதிர்கட்சி தலைவர் போய் பார்க்கும்போது அவர் முகமூடி போட்டு பார்த்துட்டு வந்தார், மூஞ்சை மறைச்சிட்டு போனார். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பெருசாக ஏற்றுக்க முடியாது. காரணம் என்னென்னா, அவர் ஆல்ரெடி அமித்ஷாவை பார்க்குறோன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு, பார்த்துருக்காரு, எல்லாம் வந்திருக்காங்க, தனிப்பட்ட முறையில் பேசணுன்ட்டு பேசியிருக்காங்க. பட் அது அவர் பேசிட்டு, அப்போ அது என்ன சொல்கிறாங்கன்னா, பேசிட்டு வெளியிடும்போது கட்சிப்படுத்தி மூஞ்சி தொடங்கும் போது அது ஒரு கேமராமேன் அதை எடுத்து அதை இப்படி மாதிரி ஒரு தவறான ஒரு வதந்தியை ஃப்ளாஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. உங்களுக்கு இப்போ முன்னாடி ஒரு தடவை அமித்ஷா போனார், இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, முன்னாடி ஒரு தடவை அமித்ஷா போனார், இது அமித்ஷாவை பார்க்க போனார். நான் பொது பிரச்சனைக்காண்டி தான் பார்க்க போகிறேன்னாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு கூட்டணின்ட்டார். 2026 நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னாரு. ஆனால் கூட்டணி வச்சுட்டாரு. இப்போ என்ன நடந்தது? இப்போ இன்னைக்கு என்ன பேட்டி கொடுத்துருக்காரு அவரு? என்ன சொல்லுங்க, நான் கட்சி இதுக்காக போல, முத்துராமலிங்க தேவர் பேர் வைக்கணுங்கன்னு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது எங்கே போனாரு? அதுதாங்க. அப்போ ஒட்டுமொத்த மனதை குளிர வைக்கணும், அவங்களுடைய ஓட்டுகளை ஒரு நாடகம் ஆடுறாரா அப்படிங்கிற ஒரு பரப்புரை இருக்குல்ல. அந்த பரப்புரை அதற்கு நான் விசாரித்தவர்களையும் முக்குளத்தூர் மக்கள் அந்த அளவுக்கு சர்வசாதாரணமாக ஏமாந்துட மாட்டாங்க. இப்போ ஆட்சி அதிகாரத்தில் வைக்க முடியாத இவர் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி 10.5% வரைக்கும் எது கொடுத்தாரு?
வன்னியர் மக்களுடைய மனசை குளிர வச்சு அந்த பகுதியாவது நம்ம ஜெயிக்கணும். கடைசியில் என்ன ஆச்சு? கடைசியில் ஒன்றும் ஆச்சு. அது அதோட பர்பஸே போச்சு. அவர் பாமக ரெண்டா போயிருச்சு. அப்ப ரெண்டா போய் அந்த பாமக பெல்ட்ல சங்கம் இவர் இது அப்ப இது திட்டமிட்ட நாடகம் முக்குளத்தூர் சமுதாயம். அப்ப வந்து என்ன ஒரு கணக்கு தெரியுங்களா? நான் வெளிப்பட சொன்னேன், சிறுபான்மை ஓட்டு பாஜக அதிமுக கூட்டணினா கிடைக்காது. அப்ப முக்குளத்தூர் ஓட்டுகளை இப்படி பெறலாம். அதனாலதான் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து தேவர் விமான சிலை வந்து வைப்போம்னு சொல்லி இவர் நீங்க இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் இன்னொரு பக்கத்தையும் பார்க்கணும். இவர் முக்குளத்தோர் ஓட்டை வாங்குறதுக்காக அன்னைக்கு மதுரையில போய் பேசினதும் இருக்கட்டும், இன்னைக்கு டெல்லியில போய் அமித்ஷாட்ட மனு கொடுத்ததும் இருக்கட்டும். இதனால இவர் கட்சியில ஆரம்ப எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருந்துகிட்டு இருக்கிற அந்த தாழ்த்தப்பட்ட இனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மதுரை சைடு தென் மாவட்டம் ஃபுல்லாக உள்ள அந்த தாழ்த்த SC ST அந்த இனம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல கட்சிகள் வந்து அதை எதிர்ப்பு தெரிவித்து எடப்பாடி அதை எதிர்த்து இது மாதிரி வைக்கக்கூடாது, இவர் வந்து இந்த மாதிரி பேசுனதே தப்பு, இது மாதிரி எங்களை எதிர்த்து அரசியல் நடத்துகிற ஒரு தலைவர் பேரை அங்கே வைக்கக்கூடாது. அந்த ஓட்டு இப்போ போகிற நிலைமையில இருக்கு. அது கிடைக்காது. ஒவ்வொரு அதை அவரை கெடுத்துக்கிட்ட மாதிரி. இப்போ நம்ம வந்து செங்கோட்டனை போய் நான் பேட்டி எடுக்கிறேன், எங்க இருந்தோ பிரிண்ட் அவுட் வந்ததை எடுத்து அவர் பேசின மாதிரி அப்படிதான் பேசுறாரு. ஒவ்வொரு அசைன்மெண்ட் இப்போ இவர் செய்யற எடப்பாடியோட அரசியல் வந்து முக்குளத்தோர் ஓட்டை தக்க வச்சு ஜெயிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. SC ஓட்டை விட போறாரு, அதான் நடக்க போகுது. ஏற்கனவே அதிமுகவில் பக்கபலமாக இருக்கக்கூடியவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், பல தொகுதிகளிலே தாழ்த்தப்பட்டவர் ஓட்டு எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து அதிமுகவுக்கு இன்றும் இருக்கிறது. இவர் செய்கிற இந்த இது வந்து அவங்களுக்கு வெறுப்பு வந்துருச்சுன்னா இருக்கிற கட்சியை புதிய தமிழகம் பிரிஞ்சு போச்சு. ஜெகன்மூர்த்தியும் இப்போ அவர் பிரச்சனையை போய் இவர் போய் எதுவும் சப்போர்ட் பண்ணல. மெட்ராஸில் தாழ்த்தப்பட்டவர் இதுக்காக கட்சி நடத்திட்டு இருக்காங்க. திருமாவளவன் சுட்டு போட்டா கூட இவர்கிட்ட வரமாட்டாரு. என்ன ஜான் பாண்டியனே இவருக்கு எடுத்து விட்டுருவாரு. அவரும் பிஜேபி என்ன சொல்லுதோ அதான் கேட்பாங்க. இப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து முக்குளத்தோர் ஓட்டு வந்து நீங்கள் சாதாரணமாக 30% இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க. இது தாழ்த்தப்பட்டவர் ஓட்டு 40% இருக்கு. அதை பாருங்க. தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க முக்குளத்தோர் ஓட்டு தென் மாவட்டம் ஒரு 5% ஓட்டு அது போகும். விஜய் வந்து இப்போ புதுசாக அரசியலில் உள்ள நுழைஞ்சதுனால இப்போ இதை வந்து சிறுபான்மை ஓட்டு, இதை தாழ்த்தப்பட்டவர்கள் ஓட்டு, இதெல்லாம் வந்து இந்த ஜாதி ரீதியான ஓட்டுகள் நிறைய பிரியறதுக்கு, இளைஞர்கள் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து மெயினாக பேசுகிறாங்க. பட் அது வந்து இப்போ அவருடைய ஒவ்வொரு கூட்டமும் அவரே எதிர்பார்க்காத கூட்டம் ஆளுங்கட்சி வந்து அதில் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் வந்து அந்த இளைஞர்கள் வந்து இப்போ எல்லாத்துலேயும் பரவலாக என்னென்னா குடும்பத்துக்கு 2 ஓட்டு கம்பல்சரி விஜய்க்கு விழும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய ரசிகர்களும் சரி மக்களும் சரி அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் இப்போ இளம் பெண்கள் இருக்காங்க. ஆமாம், பூத்து பக்கமே திரும்பி பார்க்காத இளம் பெண்கள் அவங்களாம் அந்த தடவை விஜய்க்கு ஓட்டு போட போகிறாங்க. அது 3% ஓட்டு இருக்குது. நிச்சயமாக. அதுபோக ஏற்கனவே விஜய் ரசிகராக இருந்தவங்க அதிமுகவுக்கு தான் பெரும்பாலும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆமாம். அப்போ இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது அதிமுக தான். அப்படி இல்லை, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா விஜயும் சரி அவங்க அப்பா சந்திரசேகர் சந்திரசேகரும் சரி திமுகவுடைய அபிமானியாக தான் ரொம்ப நாளாக இருந்திருக்காங்க. கரெக்ட். என்ன அப்படிங்கும்போது அவங்களுடைய ஓட்டு மேக்ஸிமம் திமுக பேஸ் பண்ணி தான் நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ சிறுபான்மை ஓட்டு வந்து இப்போ ஏடிஎம்கே கம்மி, திமுகவுக்கு தான் அதிகமாக இருந்துச்சு. இப்போ சிறுபான்மையும் இப்போ விஜய் சைடு திரும்ப தயாராக இருக்காங்க. அப்போ ஏற்கனவே வந்து திமுக அபிமானிகள் தான் வந்து விஜய் ரசிகர்கள் நிறைய இருந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த ஓட்டுகளும் பிரியும். இது இல்லாமல் ஏடிஎம்கே, விசிகா, சீமான் இவங்களுடைய ஓட்டுகளும் பிரியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரெண்டா இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ இந்த கூட்டம் வந்து ஆந்திராவில் சிரஞ்சீவிக்கு வராத கூட்டம் வேறு யாருக்குமே வரல. விஜயகாந்த் மேலே அரசியல் நடிகை இதில் வந்ததில் அரசியல் அவர் பண்ண அரசியல் வேற எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு கூட்டம் வந்து ஆனால் அரசியலை தோற்றுருக்காங்க. எல்லாமே தோற்றுருக்காங்க. எம்ஜிஆர் மட்டும்தான் திரைப்படம் வந்து என்டிஆரும் எம்ஜிஆர் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்களே தவிர அவங்களுடைய பேசிக்கை வந்து கீழே வந்து அரசியல் மேலே வந்தவங்க வெறும் நடிகர் மட்டும் கிடையாது. இவங்கெல்லாம் சொகுசாக இருந்து வந்து திடீர்னு அரசியல் நான் வந்து மக்கள் எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட சித்தாந்தங்களோடு திமுக கட்சி கொடியவும் பிரச்சாரம் ஒரு இன்னைக்கு நம்ம பேசுறோம் சார், பெரியாரையும் அண்ணாவையும் பேசுறோம். இன்னைக்கு எம்ஜிஆர் இல்லைன்னா அந்த திமுகவே இல்லை. நான் உண்மையா சொல்றேன். என்ன அவர் திமுகவை பட்டி தொட்டியெல்லாம் வளர்த்தவர் அண்ணா கிடையாது, எம்ஜிஆர் தான். நான் கிராமத்துக்குள்ள போறேன், உன் வீட்டுல வந்து என்கிட்ட சால்வை போடணும்னா எனக்கு 50 ரூபா திமுக நிதி கொடுக்கணும் இப்படின்னு சொன்னவர் எம்ஜிஆர். இல்ல அண்ணாதுரையே வந்து தம்பி உன் முகத்தை காமி, உன் தங்க முகத்தை காமி. ஏற்கனவே என்ன சொல்லுவாங்கன்னா
எம்ஜிஆரை கொண்டு வந்து வச்சாதான் கூட்டமும் நிறைய வரும், ஓட்டும் வரும். திமுக கலைஞர் வந்து பேச்சை கேட்கறதுக்கு கூட்டம் வருமே தவிர ஓட்டுக்கு வராது. ஆனா எம்ஜிஆருக்கு வர கூட்டம் கூட ஓட்டம் மாறும். திமுக அரசியல் பேசணும்னா நம்ம என்ன அது தனியா எடுக்கலாம். இன்னைக்கு திருச்சியோட அன்பிலாரோட வரலாறை எடுத்தோம்னாலே திமுகவோட அடிமட்டத்துல இருந்து வரும். ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு கருணாநிதி திமுகவின் தலைவரானதற்கு எம்ஜிஆருடைய தூண்டுதலின் பேரில் அன்பிலார் முக்கிய காரணம். அதை யாருக்குமே வரலாறு தெரியாது. இப்போ இருக்க ஆளுகளுக்கெல்லாம் தெரியுமாங்கிறத எனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் தலைவர் நெடுஞ்செழியனை கொண்டு வராமல் கலைஞரை கொண்டு வரணுங்கிறதுக்காக எம்ஜிஆர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் செலவு பண்ணி அன்பிலுக்கும் கலைஞருக்கும் அப்போ பிரச்சனை. 2 பேரும் பேசாமல் இருந்தாங்க. கட்டிலில் படுத்து கிடந்தவரை கூட்டிகிட்டு வந்து எம்ஜிஆர் ஒருங்கிணைச்சு திருச்சியையும் மதுரை முத்த வச்சு மதுரையையும் திருநெல்வேலியை வந்து ஆதித்தனாரையும் வச்சு கலைஞரை தலைவராக்கி முதல்வராக்கினதுக்கு பெரும் பங்கு வந்து எம்ஜிஆர் தான். ஆனால் அதை மறைக்கவே முடியாத வரலாறு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அண்ணாவுக்கு பிறகு கிட்டத்தட்ட 5ஆம் கட்ட 6ஆம் கட்ட தலைவராக இருந்தவர் தான் கலைஞர். ஆனால் வந்து நாஞ்சில் சம்பத்துக்கு தான் அங்கே முக்கியத்துவம் இருந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் மீறி இவர் வந்து அந்த தலைமை பொறுப்பை எடுத்ததுக்கு காரணம் மெயினாக வந்து எம்ஜிஆருடைய சப்போர்ட் அப்போ இருந்துச்சு. எம்ஜிஆர் சப்போர்ட் அதாவதுங்க பண்ணார். கரெக்டாக நீங்கள் பாயிண்ட் எம்ஜிஆரோட சப்போர்ட்டு ஒருத்தருடைய பின்புலம் ராஜமாதாவாக. அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பண்ணது காரணம் எம்என் நடராஜன், அம்மையார் சசிகலா. 2016 மக்கள் நல கூட்டணின்னு விஜயகாந்துக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கி, விசிகாவுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து மக்கள் நல கூட்டணிக்கு அன்னைக்கு எம்என் நடராஜன் ஐயா உருவாக்கலன்னா 2வது முறை ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. 2வது முறையாக வந்து ஓபிஎஸ் வந்து மறுபடியும் எழுதி கொடுத்துருக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு கூவத்தூரில் வச்சு கொடுத்துருக்க முடியாது. இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. 2வது முறையாக வர்றதுக்கான காரணம் எம்என் நடராஜன். அப்போ பின்னாடி இருந்து ராஜமாதாவா இயக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. ராஜமாதாவை இவர் வந்து நாயேன்னு சொல்லிட்டார். ஆமாம், அதான் பெங்களூர்லேருந்து வர்றாங்க, கட்சியில் கொடியில் காரில் வந்து கொடி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ ராஜமாதாவாக இருக்க வேண்டியவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு அவைத்துறை பதவி கொடுத்து பின்னாடி ராஜமாதாவாக இருந்து இயக்க வச்சு இவர் முதலமைச்சராக வந்திருக்கலாம். பதவி கொடுத்த அவங்களையே நாயே அப்படின்னு சொன்னதுனால ஒட்டுமொத்த முக்குளத்தூர் சமுதாயம் உட்பட 16 சமுதாயம் அவர் மேலே வெறுப்பில் இருக்குது. இதையும் மீறி அதிமுக வெற்றி பெறுங்கிறது. இப்போ நீங்கள் நேற்று இது கூட தினகரன் பேட்டியை பார்த்துருக்கலாம். உண்மையிலே நம்ம அரசியல் விமர்சகராக நம்ம பேசணும்னா ஒரு பத்திரிகையாளராக கடந்த சட்டசபை தேர்தலில் முடிஞ்ச சட்ட தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணமே தினகரன் தான். எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். 30 சட்டமன்ற தொகுதியிலே 5000 ஓட்டுகளை தினகரன் பிரித்ததுனால தான் அதிமுக தோத்தது. 5000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் தினகரன் வாங்கினதுனால அந்த அதிமுக வெற்றி பெற்றது. நல்லா தெரிஞ்சுங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லையோ? அவங்க வந்து அப்போ நம்ம 3 பேர் கூட்டிட்டு வந்து இல்லை ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஜெயலலிதா அம்மையார் வந்து இருக்கும்போது வந்து எல்லாமே வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சிருந்து சசிகலா அம்மையார் அவங்க கட்சியில் தான் யார் இருந்தாலும் அவங்க மூலியமாக தான் போய் ஆகணும், இன்க்ளூடிங் எடப்பாடி கொண்டு. இப்போ எடப்பாடியை வந்து சிஎம் ஆக்கி இப்போ அவர் வந்து அந்த தலைமை பொறுப்பை வந்து நம்ம எடுத்துட்டாரு. இப்போ எடுத்து அவர் வந்து ஒரு பல எலெக்ஷனையும் பார்த்துட்டாரு, ஒரு எம்எல்ஏவும் கொண்டு வந்துட்டாரு, இப்போ தெளிவாக கொண்டு போயிட்டுருக்காரு. இந்த டைமில் வந்து சசிகலா அம்மையாரை வந்து உள்ளே சேர்த்தோன்னு வச்சுக்கோங்க தலைமையில், எங்கே இருக்கிறவங்க பூரா அந்த அம்மாவுக்கு பின்னால் போயிடுவாங்க, இவரை வந்து கீழே தள்ளிடுவாங்க. அப்போ இது வரைக்கும் இவரை காப்பாற்றி வச்சதை வந்து அந்த மேயர் உள்ளே வந்தான்னா திருப்பி நம்ம பழைய நிலைமைக்கே போயிடுங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு நிறைய இருக்குது. அதுக்காகவே சசிகலா அம்மையாரை சேர்க்கறதுக்கு அவர் தயங்குவார். இல்லை ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஆரம்பத்திலிருந்தே அவர் வந்து ஒரு தவறான ஒரு அவர் தர்ம யுத்தம் நடத்தினார், எல்லாம் வரிசையாக பண்ணார். சசிகலா தான் எல்லாமே பண்ணார், தர்ம யுத்தம் பண்ணார், எல்லாம் பண்ணார். அது போல் 18 பேரை வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணார், தலைமை கழக ஆஃபீஸை வந்து அடித்து நொறுக்கினார். இது எல்லாம் வந்து அதிமுக அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிது. ஜேனின்னு வரும்பொழுது இதே போல தான் ஓபிஎஸ் மாதிரியே தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு டீம் வச்சுக்கிட்டு அலுவலகத்தை உடைச்சு அது மாதிரி பண்ணாங்க. அது மாதிரி நீங்க பண்ணுங்க, அம்மையார் ஜெயலலிதா மாதிரி வந்துடலாம்னு சொல்லி யாரோ தவறான யோசனை. அரசியலை பொறுத்தவரைக்கும் அது அப்படி நடக்கிறது. ஒரு கன்னட, தெலுங்கல், மலையாளி யார் வேணாலும் இங்க வந்தா ஏத்துக்குவாங்க. திருச்சியிலே பாத்துங்க, திருச்சியில நேரு வந்து ஏத்துக்கிறாங்க, செல்வராஜ் ஏத்துக்கல. எனக்கு முத்திரையரை பிடிக்காது அதனால நான் நேரு ஏத்துக்கிறேன், வைகோ பிடிக்காது அதனால நேரு ஏத்துக்கிறேன். இது மாதிரி சாதி பிரிவினைவாதம்
தமிழ் சாதியில உள்ளவங்க இங்க முன்னாடி நிக்க முடியாது, நிக்கவும் அதற்கான வேலைகளை இன்னொரு ஆரிய விஷயம் பாப்பார கூட்டம் விடாது. இன்னொரு இல்லைங்க, விஷயம் அதான் நான் என்ன சொல்றேன், இன்னொரு matter என்னன்னா, எம்பி தொகுதியில எடுத்துக்கங்க, வைகோ பையனை விட்ட இவங்க நம்ம முக்குளத்தோர் வேட்பாளர் ஏடிஎம்கே என்ன ஏன் விடல, ஏன் விடல, என்ன நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதாவது அதான் இந்த இதை வந்து திருச்சி திருச்சி சாதியில வந்து இவ்வளவு பிரிவினர் இருக்கு உங்களுக்கு. திருச்சியில அதிமுக வந்து ஜார்ஜ் ஏன்னு இருக்கும்போது ஜானகி அணியில தான் வந்து முக்கியமான நிர்வாகிகள்லாம் இருந்தாங்க, அதிமுக நிர்வாகிகள்லாம். அது ஒரு தேர்தலை சந்திச்சு அதில் வந்து கோழி சுதந்திரம்னா ஜெய அணியை வந்து வெற்றி பெற்றதுனால பெருந்தன்மையாக அந்த ஜானகி அம்மா வந்து என்ன பண்ணாங்க, இந்த அதிமுக பொறுப்பாக ஒப்படைச்ச பெருந்தன்மை எல்லாமே அம்மையார் சசிகலா போய் அம்மையார் சசிகலாட்ட என்ன ஜானகி அம்மா என்ன பண்றாங்களா, கையை பிடிச்சி எப்பா உன்னை பற்றி எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, ஜானி ஜெயனின்னு பிரிவினைவாதம் பார்க்காத, எல்லாத்தையும் நம்ம பிள்ளைங்களா பார்த்து கடைசி வரலையும் இந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கினதா அம்மையார். அந்த பெருந்தன்மை அந்த பெருந்தன்மை இருக்கிறதுனால தான் அந்த ஏடிஎம்கே வந்து ஒன்று எழுந்துச்சு. இப்போ அந்த பெருந்தன்மை யார்கிட்ட இருக்கு, யாரை நம்பி நம்ம உள்ள சேர்க்கறது அப்படிங்கும்போது இதை வந்து இந்த பிளவை வந்து என்னன்னா ஆளுங்கட்சி திமுக வந்து உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்கு. இவங்க எப்படியாவது சேர்ந்துட போறாங்கிறதுனால சேரக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்துல அவங்க வந்து ரொம்ப தெளிவாக காய் நகர்த்திட்டு இருக்காங்க. அதுக்கு படிக்கிறாங்க. நம்மளுடைய அரசியல் பார்வையில பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் திமுகவை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடியோட ஆளுமை பத்தாது. அவரோட கட்சியோட அவரோட ஆளுமையை யாரும் கேட்குற மாதிரி இல்லை. ஆனால் இதே நீங்கள் ஜெயலலிதா பீரியடில் சசிகலாவோட ஆளுமையை நினச்சி பாருங்கள். ஒரு விஷயம் கட்சியில் அவங்க சொல்கிறதான் சட்டம். எந்த ஒன்றியம், மாவட்டம், நகரம், குக்கிராமத்தில் கூட சசிகலான்னா ஒரு கட்டுப்பாடாக கட்சி இருந்தது. அதனால தான் அந்த சசிகலா இருக்காங்கடாங்கிற ஒரு இதில் ஒரு கட்டுப்பாடு இருந்தது. இப்போ இவர்கிட்ட அந்த இதே இல்லை. இதை வச்சு ஒரு நாளைக்கு எப்படி இவ்வளோ பெரிய திமுக எதிரியை வந்து ஜெயிக்க போறாருங்கிறதெல்லாம் இது வந்து 2026க்கு பிறகு இப்போ இருக்கிற மாவட்ட செயலர் யாரும் அதுக்கப்புறம் மாவட்ட செயலர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்ட செயலருக்கு பின்னாடி ஒரு ஒன்றிய செயலர் இவருடைய பினாமிகளை இறக்கிவிட்டு அவனை காலி பண்ணணும்னு இப்படி ஒரு வேலை எடப்பாடி பழனிசாமி வந்து தலைமையில் இருக்கும்போது அவருடைய தலைமையை யார் கட்டுப்படுறாங்க, யார் நம்பிக்கைன்னா அவங்கள தான் போட்டாதான் அவங்க வந்து ஒரு நிர்வாகம் பண்ண. இப்போ நான் அவர் தலைமையில் இருந்துக்கிட்டு எதிரிகளை கொண்டு வந்து அங்கே போட்டாங்கன்னா அது பெரிய குறைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால வந்து அந்த நிர்வாகம் வந்து தலைமை வந்து சொல்றேன். இப்ப இருக்க சூழ்நிலையில ஏன் எதிரியா பாக்குறீங்கிறேன், மாறி போங்கிறேன். இல்ல சொல்றாங்க. நீங்க அதான் இப்ப நீங்க எல்லாமே வந்து இப்ப செங்கோட்டையன் வந்து இப்ப பிரிஞ்சு போனாரு. அவருடைய ஆதரவாளர்கள் இப்ப வந்து எடப்பாடியை பார்த்துட்டு வந்து சேர்ந்துட்டாங்க. என்ன எல்லாருமே வந்து வாட்ச் பண்றாங்க. ஏன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா அதிமுக ரெட்டலைங்கிற விஷயத்துல வந்து தொண்டர்கள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆமா, திருப்பி வந்துருவாங்க இருக்காங்க. ஒரு விஷயம் சொல்றேன், விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட 40,000 ஓட்டு அதிமுக ஓட்டு திமுகவுக்கு போயிருக்கு. ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட 50,000 ஓட்டு திமுகவுக்கு போயிருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் திராவிட சித்தாந்தங்களோட இருக்காங்க. ஆரிய பாப்பார கூட்டம் இந்த பாஜகவை ஒருபோதும் தமிழ்நாட்டில் எடுத்துக்க மாட்டாங்க. இல்லைங்க, இதே இதே பேசுறீங்க. இதே ஒரு சரியான ஆளுமையை, ஒரு கட்டுப்பாடான ஆளுமை, நம்மள வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஆளுமையாக இருந்தால் அந்த ஓட்டுகள் பிரிஞ்சிருக்குமா? அந்த மாவட்ட செயலர் இருந்திருப்பானா? அந்த பயம் இல்லையே அவர்கிட்ட. இவர் என்னடா செய்வார்? போன எடப்பாடியோட எலெக்ஷன், போன சட்டசபை எலெக்ஷன்ல நான் பார்த்துருக்கேன். கை கூட அனைத்து அதிமுகவோட பூத்துலையும் காசை வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் நேரடியாக பார்த்தேன். துணிஞ்சு வேலை இவங்களும் வேலை செஞ்சாங்க ஆளுங்கட்சியா இருந்து. ஆனால் திமுகவோட ஃபுல் அண்ட் ஃபுல் விங்கு எல்லாத்தையும் விலைக்கு நேரு கூட திருச்சி தொகுதி மாவட்ட செயலே கிடையாது. சீனிவாசன்ல இருந்து பரஞ்சோதி, சிவபதியில இருந்து நேருன்னு பேரை சொல்ல திருச்சியில மாவட்ட அறங்காவல் குழு தலைவராக இருக்கிறது ஒரு ரெட்டியார். தமிழ்குடி சாதியை சார்ந்த யாருக்குமே ஒருத்தர் கூட தகுதி இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு மோசடி நம்ம என்ன சொல்லிட்டே போறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இறுதியா ஒரு கேள்வி நான் கேட்டுறேன். அதோட நம்ம பேட்டியை முடிச்சுக்கணும். இப்போ அதிமுகவில் பொதுச் செயலாளர், அவைத்தலைவர், பொருளாளர்னு இருக்கு. ஏன் இவங்க 4 பேரும் அம்மையார் சசிகலா, எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் 4 பேர் உட்காந்து இதுல வந்து தலைவர்னு ஒருத்தரை கொண்டு வந்து தலைவர் பொதுச் செயலாளர்னு இருக்கு. எப்படி திமுக மாதிரி தலைவர் இருக்குல்ல, தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், 2 இணை ஒருங்கிணைப்பாளர், அந்த மாதிரி கொண்டு வந்து இவங்களுக்குள்ள வழிகாட்டுதல் குழு தலைவர்னு கூட போடலாம். ஒருத்தர் போடலாமே. அது மாதிரி பாஜக ஒரே ஒரு விஷயம்னா அதிமுகவில் வந்து
ஒரு கண்ட்ரோலில் வச்சுருந்த சில இப்போ சசிகலா இவங்க போன்றவங்க வந்து இன்றைக்கி அதை விட்டுட்டு வெளியே போய் எல்லாம் போயிட்டாங்க. டிடிவி ஒரு தனி கட்சி ஆரம்பித்து அவர் போயிட்டார், ஒவ்வொன்றும் தனித்தனியாக போயிட்டாங்க. இப்போ அந்த ஆளுமை ஏற்கனவே மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த சசிகலா வந்து இப்போ அந்த ஆளுமையை விட்டுட்டு வெளியில் போய் இப்போ தனியாக நிற்கிறாங்க. இப்போ அவங்கள திருப்பி கூப்பிட்டு வந்தால் இப்போ ஆளுமையுடைய வேல்யூ குறைஞ்சிடும். நீங்கள் அது யோசனை பண்ணி அதுக்கு பார்த்தீங்கன்னா 10 தோல்வி வந்துருச்சு. அப்படி ஆளுமை இதை நினைச்சோம்னா அப்போ இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது கஷ்டம் தான். சரி, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ 4 பேரையும் கொண்டு வந்து உள்ள சேர்த்தாலும் அதிமுக தெளிவாக அமைதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க அப்படி நீ சொல்லுங்க. இல்லை குழப்பங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. மே மாசத்துக்கு முன்னாடி இணைச்சிருக்கணும், இனிமே இணைச்சு அது இல்லைங்க. நீங்க ஏன் தமிழக அரசியல பாருங்க, நீங்க ஏன் அதை பத்தி பேசுறீங்க? வைகோ திட்டாத திட்டா கருணாநிதி அவங்க சேர்த்துட்டு போலியா நீங்க? இல்ல இது ஒண்ணு சசிகலா வேற, நிர்வாகம் வேற. வைகோ வந்து என்ன திட்டாலும் உள்ள போய் வந்தாலும் திமுக ஸ்டாலின் சொல்றதான் கேட்கிறான், கலைஞர் கண்ட்ரோல தான் இருந்தான். இங்க அதிமுகவுடைய நிலைமை அப்படி இல்லை. இப்போ இவங்களை வந்து திருப்பி உள்ள சேர்த்தா டிடிவி ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிடுவார், சசிகலா கிட்ட ஒரு கும்பல் போயிடும், ஓபிஎஸ் ஒன்று பண்ணுவார், இவர் வேடிக்கை பார்ப்பார். இந்த ஒரு சூழ்நிலையில இவர் எப்படி சேர்ப்பார் யோசனை பண்ணிப்பார். அவர் அதை பற்றி யோசிப்பார்ல. இதையே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஜேபிங்கிறது ஒரு மண் குதிரை. இதை நம்பி அதிமுக வந்து இந்த எலெக்ஷனை சந்திச்சதுன்னா கட்டாயம் 3வது இடத்துக்கு தான் தள்ளப்படும். இன்னைக்கு சொல்றேன் 26 எலெக்ஷன் வந்து பிஜேபியில இருக்கா. இங்க பாருங்க, பிஜேபி சரியான மண் குதிரை தமிழ்நாட்டுல நல்லா தெரிஞ்சுங்க. ஒருத்தன் கூட பிஜேபி மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் தீட்டி, அதெல்லாம் என்ன திட்டம் தீட்டுட்டுங்க, 3721ங்கிற மாதிரி ஒரு தொங்கு நிலையில கொண்டு வந்து வைக்க. அதெல்லாம் நீங்க சரி, செய்தியோட நம்ம இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி மனிதவடியல் ஆசிரியர் மோகன் அவர்களும், பல்லூர் ஆசிரியர் மோகன்ராம் அவர்களும், அதிமுகவுடைய அரசியல் நிலைப்பாடுகளை எம்என் நடராஜன்லேருந்து இப்போ எடப்பாடி பழனிசாமிலேருந்து எந்த ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு இருவரும் திராவிட கட்சிகள் கட்டாயம் தேவை. ஒரு திராவிட கட்சி திமுக, இன்னொரு திராவிட கட்சி அதிமுக, இருவரும் திராவிட கட்சிகள் கட்டாயம் தேவை. பாஜகவால் இறக்குமதி செய்யப்பட்டது தான் விஜய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் பல்வேறு கருத்துகள் இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உட்கார்ந்து பேசி தலைவர், வழிகாட்டு துறை தலைவர், பொதுச் செயலாளர் இப்படி ஏதாவது ஒரு பொறுப்பு அமைச்சு அதிமுக ஒன்றா இணைஞ்சிக்குங்க, அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. வந்திருந்த நம்மளுடைய லகரம் டிவி சேனலுக்கு பல்வேறு கருத்துக்களை சொன்ன இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.